ஹாய், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு போல் இந்த இதில் பார்த்த காலையில் எழுந்து வந்தோடனே வந்து தண்ணி பார்த்தா தண்ணி கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தது. சரி, இலையெல்லாம் கொஞ்சம் வாடி போன மாதிரி இருந்தது. ஸோ வந்து தண்ணியை ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இட்லிக்கு ஊற போட்டிருந்தேன். இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கூட சேர்த்து பார்த்திங்கன்னா நான் ஜவ்வரிசியும் சேர்த்து போட்டு ஊற வைப்பேன். நல்லாயிருக்கும். அது நல்ல ஒரு பஞ்சு போல் நம்மளுக்கு புசு புசுன்னு இருக்கும் போடும்போது. நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி வந்து ரேஷியோ நான் ஊற வைக்கிறேன், எந்த மாதிரி இட்லி வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், இட்லி எந்த மாதிரி வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இட்லியும் சாம்பாரும் சேர்த்து போட்டிருப்பேன். அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள் என்னோட சேனலில் போயிட்டு. அதுக்கப்புறம் பச்சை பயிறு மாவு வந்து அந்த தோசைக்கும் அரைச்சி வச்சுருவேன். நான் வீக்லி ஒரு புதன்கிழமை நான் பிளான் பண்ணுவேன். புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை பிளான் பண்ணோன்னா அடுத்த புதன்கிழமை வியாழக்கிழமை வரைக்கும் எனக்கு இந்த மாவு வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அப்பயே அரைச்சி வச்சுருவேன். யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் எங்கள் ஹஸ்பண்ட் சீக்கிரமாக வந்துட்டனால அவர் தான் எனக்கு மாவெல்லாம் எடுத்து ஒரு கண்டெய்னர் போட்டார். ஸோ அவர் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா சாதம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சொரக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். கூடவே வந்து நுரையீரல் டீப் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பீங்க. பாய்.